கண்களை மூடி இருக்கிற இடத்துல எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. இந்த இரண்டாம் ஆராதனை வேளையில் என் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், ஒரு விசை கூட ஆண்டவரே அருமையான மகளை மூடி மறைத்து, தேவனாகிய கர்த்தர் நீர் மூடி மறைத்து உடைய பிரசன்னத்தினால் மகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஆணி பாய்ந்த கரத்தினால மகள் நாவின் மூலமாய் வருகிற வார்த்தை உம்முடைய வார்த்தைகளே. இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற மக்களுடைய காயங்களை ஆற்றக்கூடிய, கண்ணீரை களிப்பாய் மாற்றக்கூடிய, இல்லாமைகளோடு தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே, ஆபிரகாம் சாராள் குழந்தை பெறுவதற்கு ஆற்றல் பெற்றது நம்பிக்கை. அவர்கள் வைத்த நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆபிரகாமுக்கு 75 வயது இருக்கும் போது வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த தெய்வம் அவர் 100 வயதுல குமாரனை ஈசாக்கை கொடுத்தார். அப்படியாக இன்றைக்கு தேவன் நம்பி வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஈசாக்கை, யாக்கோபை என் தேவன் அருள் செய்யத்தக்கதாக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாசரேனான இயேசுவின் நாமத்தில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல டெய்லி முன்னாடி சாப்பிட்றோமா? சாப்பிட்றீங்களா இல்லையா? அப்ப எல்லாம் பட்னியா இருக்குமா? எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3 வேளையா, 4 வேளையா, 5 வேளையா? 3? பரவாயில்லையே, 3 வேளை சாப்பிட்றீங்களே. டீ ஒரு நாளைக்கு எத்தனை வேளை டீ குடிக்கிறீங்க? 2 வேளை, காலை சாயங்காலம். சரி, யார் சாப்பிடாம இருந்து உபவாசம் போடுறது வாரத்தில் ஒரு நாள்? மற்றவங்களாம்? நமக்கு உபவாசம் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. சாத்தான் எப்படி ஓடுவான்? ஜுரம் வந்தா கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஜுரத்துக்கு என்ன சாப்பிடணும்? நம்ம மாத்திரை சாப்பிடணும், அடுத்தது ஊசி போடணும், அது சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும். அப்ப அது போல சாத்தான் எப்படி ஓடுவான்? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் கூடாதது ஒன்றுமில்லை. கிறிஸ்தவராக இருக்கிற நமக்கு உயிர், மூச்சு, பேச்சு, சாப்பாடு எல்லாமே எதுதான் நமக்கு? ஜெபம், வேத வாசிப்பு. இது நமக்குள் இருந்தால் கோலியாத்தை முறியடிக்க அவன் எப்படியா இருந்தான்? பெரிய உயரம். அவன் கிட்ட கத்தி எந்த சைஸு? பனைமரம் சைஸ்ல கத்தி. அவனோட ஃபுல்லா எல்லாவித சேஃப்கார்டா இருந்தான். ஆனா இயேசுவின் நாமத்தினால தாவீது என்ன சொல்லுகிறார்? என்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இருப்பவர் இயேசு. இயேசுவின் நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்று ஒரு கல்லாலே என்ன செய்தான்? அவன் கீழே விழுந்தான். அவன் கிட்ட இருந்த பட்டயத்தை உருவி அவனையே தாவீது வெட்டி போட்டு யாருக்கு போட்டான்? காகைகளுக்கு இரையாக போட்டான். அப்படியாக நம்ம கிட்ட மிக மிக அவசியம் எது? ஜெபம், வேத வாசிப்பு. இது இரண்டும் இருந்தால்தான் நம்ம முழுமையான கிறிஸ்தவர்கள். நம்ம பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல. எல்லாரும் வந்து போகலாம், ஆனா முழுமையான வசனம் இருக்குல்ல, அப்பா பிதாவை என்றும் கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகார பாத்திரர் நீங்க தான். இப்ப மேகாக்கு யாரு பிள்ளைங்க? பாரதி சொல்லு சுமி, யாரு மேகாக்கு யாரு பிள்ளைங்க? சுமித்ரா பிள்ளைங்களா? சுமித்ராக்கு, மேகாக்கு பாரதி பவித்ரா தான். அப்ப ரூபனுக்கு யாரு? இவா ஆல்வின் தான். அப்ப நீங்கெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் அப்பா பிதாவே என்றும் கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகார பாத்திரர் நீங்க மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த நன்மை ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் அந்நியர்கள் சொல்லப்படவில்லை. ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சரி, நம்ம என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் தானியேலை போல, தானியேல் 3 வேளை ஜெபித்தாருன்னா நம்ம 4-5 வேளை ஜெபிக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம்
சமைக்கும் போதெல்லாம் நம்ம எங்க சமைக்கிறோம்? நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா டிவி ஃபோனில் ஜாலியாக இருக்கிறோமே தவிர எங்களுக்கு ஜெபமெல்லாம் கசப்பு. வாழ்க்கையிலே கசப்புகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. அவருடைய சுத்தமான பரிசுத்தமான அந்த வார்த்தையால மட்டும்தான் நடக்கும். ஆமென். வேதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தன் தாயும் தகப்பனையும் தன் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் எனக்கு நீங்கள் சீஷரா இருக்க முடியாது, இருக்க மாட்டீர்கள். தன் தாயும் தகப்பனையும் தன் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் நீங்கள் எனக்கு சீசர்களா இருக்க முடியாது. வாசிக்க கேட்போம். லூக்கா 14:26. லூக்கா 16:26. யாதொருவன் என்னிடத்துல வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கரங்களை தட்டி லூக்கா 14:26. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தன் தாயும் தகப்பனையும் தன் சகோதரியும் பிள்ளைகளையும் மனைவியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் வெறுத்து விடுவது அர்த்தம் அல்ல. தன் ஜீவனை விட கர்த்தரை நேசிக்கணும், செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும், உலகத்தை விட கர்த்தரை நேசிக்கணும், பணத்தை விட கர்த்தரை நேசிக்கணும், உலக நண்பர்களை விட சொந்த பந்தங்களை விட உலக மக்களை விட நம்ம யாரைத்தான் நேசிக்க வேண்டும் சொல்லுங்க? கர்த்தரை மட்டுமே நேசித்தால்தான் அவருக்கு நீங்கள் சீஷர்களா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டத்தில் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவர் ஒரு பக்கம், ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் மட்டும்தான். அவர் பணம் கொடுக்கிறவர். அவர் எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் உலகத்தின் மக்களுக்காகவும் அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை ஜீவனை கொடுத்தார். நம்ம அவருக்கு ஜீவனை எல்லாம் கொடுக்க வேணாம், அவருக்கு ஊழியம் செய்ய வேணாம், ஜபிக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். நமக்கு சபைக்கு வந்தா பணம் கிடைச்சா போதும், வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், படிச்சா போதும், திருமணம் ஆனா போதும். இப்படியாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய நேசிப்பு எப்படியாக போய் கொண்டிருக்கிறது? உலகத்தோடு போய் கொண்டிருக்கிறது. உலகத்தை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம், தாய் தகப்பனிடத்துல அன்பு அதிகமா இருக்கு. ஆனா அந்த அன்பு நிலையானதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனைவி சொல்லுவாங்க கணவனை பார்த்து, நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று. அதே போல கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, உன் கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று. ஒரு நாளும் யாரும் நம்மளோடு இருப்பது இல்லை. அது நிரந்தரம் அல்ல. இதுதான் நமக்கு நிரந்தரம். நம்மை உண்டாக்கின, வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒவ்வொருக்கும் நிரந்தரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாரைத்தான் அதிகமாக நேசிக்க வேண்டும்? அம்மாவை அல்ல, தகப்பனை அல்ல, மனைவி அல்ல, சகோதரி அல்ல, யாரையும் அல்ல, கர்த்தரை மட்டும் நீ உண்மையா நேசிக்கும் போது, அவருக்கு நீ உண்மையா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நீ ஊழியம் செய்யும் போது நீ உன் ஜீவனையே வெறுத்து தள்ள வேண்டும். என்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சொல்லுவோமா யாவரும்? உன்னையே வெறுத்து விட்டால், சொல்லுங்க, என்னையே நான் வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா என் சிந்தையே மாறிவிடும். வாய்களை திறந்து கைகளை சிலுவை சுமப்பதனா, சிலுவை நாம் சுமக்க வேண்டும். என் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், பொறுமை, நிரந்தர அமைதி வரும். நிரந்தர அமைதி, நீடிய பொறுமை வரும்,
தனக்காக வாழக்கூடாது, தன்னலம் நோக்காமல் தேவனுக்காக வாழ வேண்டும். பிறநலம் நோக்கிடுவோம். இயேசுவில் இருந்த சிந்தை என்றுமே இருக்கட்டுமே. நமக்குள்ள இயேசுவின் சிந்தை, இயேசுவில் இருந்த சிந்தை என்றுமே நடக்கட்டுமே. யாரும் சேர்ந்து பாடுவோமா? என்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுகமாய் வாழ்ந்திடலாம். கரங்களை தட்டி கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். நம்ம ஒவ்வொரும் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். ஆமென். நமக்குள்ள இருக்கிற சுயம் எப்படி தன்னலம் நோக்காமல் பிற நலத்தை நம்ம கருதி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக நம்ம செபிக்கிறோமா? எத்தனை பேர் இன்னைக்கு துணிமணி இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர் தாய் தகப்பனால் கைவிட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள். அதற்காக நம்மளால கொடுக்க முடியாவிட்டாலும் அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் சுயநலம் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய சிலுவையை சுமக்காதவன், அவர் பின்னே சிலுவையை சுமந்து கொள்ள வராதவன் என்னவாவான்? அவன் கர்த்தருக்கு சீசனா இருக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உன் குடும்பம் என்று உன் குடும்பத்தையே நேசித்து கொண்டு இருப்பதல்ல, உன் பிள்ளைகளை நேசிப்பது, உன் படிப்பையை நேசிப்பது, உன் வேலை ஸ்தலங்களை நேசிப்பது, இப்படியாக நேசிப்பு என்பது அது எல்லாம் ஒரு நாள் போய்விடும். ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு, பற்றி நீங்கள் உள்ளே வரீங்கல்ல, அங்கே தெம்பத்து செடி இருக்குல்ல, அங்கே அதுக்கு முன்னாடி நிறைய செடி இருந்தது. செடினா எனக்கு உசுறு. டெய்லி காலைல எழுந்த உடனே அந்த செடி முகத்தை போய் முழிப்பேன், அதுக்கிட்ட பேசுவேன், அதுக்கு முத்தமிடுவேன். அந்த செம்பருத்தி பூ எடுத்து அப்படியே வச்சு அதுக்கு முத்தமிட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கல. அந்த செடியை நேசிக்கும் போது அப்போ கர்த்தர் பார்க்குறான், என்னோட நேசிப்பு எங்கே போகுது? செடி மேலே, ரோஸ் மேலே, அந்த மல்லிகைப்பூ மேலே. நம்ம வைத்துக் கொள்வதில்ல, செடினா ஒரு ஆசை, எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த செடியை வீட்டில் வளர்க்குறது. ஏன்னா வீடு அழகாக இருக்கும், அப்படி தானே? வீட்டில் செடி வச்சு வளர்த்தா வீடு அழகாக இருக்கும். சின்ன வயசுல எனக்கு செடினா உயிர். அப்போ செடியை நான் நேசித்தேன்னா ஏன் ஆண்டவர் என்னோடு பேசுவது? அந்த செடியை உருவாக்கினவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த செடியை உருவாக்கினது தேவன். தேவன் உருவாக்கின செடியை நம்ம நேசிக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நேசிக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நேசிக்கிறோம். தேவன் கொடுத்த பணத்தை நேசிக்கிறோம். தேவன் கொடுத்த நகைகளை நேசிக்கிறோம். தேவன் கொடுத்த தாய் தகப்பனை நேசிக்கிறோம். தேவன் கொடுத்த இரத்த பாசங்கள், நண்பர்கள், உலகம் என்று சொல்லி எல்லாத்தையும் நேசிக்கிற நம்ம அதை எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தரை நம்ம நேசிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிப்பது அல்ல, அது கூடாத காரியமா இருக்குது. இயேசுனா இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு ஒரு பொருளாகி விட்டது. இயேசுனா அவர் கொடுக்கிறவர், அவர் கொடுக்கிற தேவன். அதனால நம்ம என்ன செய்யறோம்? அசால்ட்டா அட்வான்டேஜா போய்கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய நேசிப்பு இந்த உலகத்தையே உண்டாக்கினவர், இந்த உலக இருளை சாத்தான் இடத்துல நம்மளை பிடுங்கி அவருடைய பாதத்துல பிள்ளைகளா உருவாக்கின தேவனை நம்ம அதிகமா நேசிக்க வேண்டுமா? இல்ல அழிய போகிற பொருட்கள் மீது, உலகம் மீது, போன் மீது நம்ம நேசிப்ப வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்க. நம்முடைய நேசிப்பு யார் மீது இருக்க வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறாரே, தேவன் அன்பா இருக்கிறார். புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நேசிக்க வேண்டுதான். ஆனா நம்முடைய முழு ஜீவனை விட உங்களுக்கு ஜீவன் முக்கியமா, அப்பா முக்கியம்? நீங்க யாரு சொல்வீங்க? சொல்லுங்க ரஞ்சித். உங்க உயிர் முக்கியமா, வரப்போறவங்க மனைவி முக்கியம் சொல்வீங்களா? கிரிட்டிக்கலா இருக்கா கேள்வி? சொல்லுங்க. உங்க உயிர் முக்கியமா, உங்க கணவன் முக்கியமா? அல்லது உங்க உயிர் முக்கியமா, உங்க மனைவி முக்கியமா? அல்லது உங்க தாய் தகப்பன் முக்கியம், உங்க உயிர் முக்கியமா? உண்மையே சொல்லுங்க, பொய்யே இல்லை. என்ன முக்கியம்? உயிர். உயிர். அப்போ உன் உயிரை விட, உங்க பிள்ளைகளை விட, உங்க அம்மாவை விட,
உங்க அப்பாவை விட, உங்க சித்தியை விட, உங்க ரத்த பாசம் மாமா விட, உங்க தம்பியை விட, அண்ணனை விட, அக்கா விட, தங்கச்சியை விட, உன் ஜீவனை விட நீ கர்த்தரை மட்டும் தான் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எப்படி உயிர் முக்கியமோ, இந்த உயிரை காட்டிலும் கர்த்தரை அதிகமா நேசித்தவர்கள் தான் கர்த்தருக்கு சீஷனாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேத்யூ 19:29 வாசி கேட்போம். மேத்யூ 19:29. வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையான நித்திய ஜீவனை சுகந்தரித்துக் கொள்வான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில். நீ எதை இழக்கிறாயோ, நீ படிப்பை இழக்கிறாயா, மனைவி இழக்கிறாயா, பிள்ளைகள், சொத்துகள், பணங்கள், நீ எதை இழந்தாலும் ஒன்றல்ல இரண்டல்ல, கர்த்தர் 100 தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உனக்கு ஜீவனை சுகந்தரித்துக் கொள்ளும்படியாக. நம்முடைய ஜீவனை யார் தான் சுகந்தரித்துக் கொள்ள முடியும்? கர்த்தர் மட்டும்தான். உன் தாயோ, உன் தகப்பனோ, உன் படிப்போ, உங்ககிட்ட இருக்கிற சொத்த பணமோ, அது எதுவும் உன்னோட என்னது உன்னோட ஜீவனை சுகந்தரித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரைத்தான் நேசிக்க வேண்டும்? நண்பனையா? கர்த்தரை மட்டும்தான் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ, கர்த்தருக்கு நீ சீஷனா இருக்கிறது மாத்திரமல்ல, 100 தனையான ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. அடுத்ததாக மார்க் 10:19 வாசிப்போம். மார்க் 10:19. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கனப்பண்ணுவாயாக. ஆமேன். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு சீஷனை பார்த்து? நீ இதை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாயா? உன் தகப்பனை கனப்படுத்துறாயா? கனப்படுத்துறேன். உன் தாயின் தகப்பனை எல்லாமே பண்றேன். வாசிங்க. அதற்கு அவன், போதகரே, நான் இவை எல்லாம் சிறு வயதிலே கற்றுக்கொண்டேன். எப்படி? என் தாயும் என் தகப்பனையும் பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறர் பொருளை இச்சிக்க கூடாது, அவனோட நாமத்தை வீணே வழங்கக்கூடாதுன்னு இந்த 10 கட்டளையை நான் சண்டே கிளாஸே சிறு வயதில் நான் கற்றுக்கொண்டேன் அப்படி என்று ஆண்டவர்கிட்ட அந்த சீஷன் சொல்லுகிறான். வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறையுண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உனக்கு பொக்கிஷன் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். ஆனா அவன் என்ன செய்தான்? துக்க மனதோடு திரும்பி போய்விட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை அவன் செய்யவில்லை. கர்த்தர் என்ன சொன்னார்? இயேசு, உன்னிடத்துல ஒரு குறையுண்டு. அது என்ன குறை? எல்லாவித சொத்துக்களை நீ விற்று தரித்திரன் கொடு என்று. ஆனால் கொடுக்க அவனுக்கு மன இல்லாதபடினால் அவன் திரும்பி போனான். ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம ஆண்டோட சிலுவையை சுமக்க முடியும்? ஹல்லேலூயா. நம்முடைய நேசிப்பு எல்லாமே பணத்தின் மீது, பொருள் மீது, பந்தங்கள் மீது, சொந்தங்கள் மீது, நண்பர்கள் மீது இப்படியாகத்தான் போய்கொண்டிருக்க தவிர கர்த்தர் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளான வாழ்க்கையிலிருந்து ஒளியான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பரம பிதாவாகிய இயேசுவிடத்துல நம்முடைய நேசம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நம்முடைய நேசம் யாரு மீது இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்ப்போம். போன் மீது நேசம் இருக்கிறதா? இன்றைக்கு போன ஒரு நிமிஷம் கூட அது இல்லாம இருக்க மாட்டாங்க. மனைவி இல்லாம இருப்பாங்க, கணவன் இல்லாம இருப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோர் இல்லாம இருப்பாங்க. ஆனா குழந்தைகள் முதல்ல கொண்டு பெரியவா வரை இன்னைக்கு போன் இல்லாம யாரும் இருக்கிறதே கிடையாது. அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படாதபடிக்கு போனை நேசிக்க வேண்டாம். போன் என்பது ஒரு கருவி, அது எப்ப வேணா வெடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு டிவி சூட ஆக ஆக, டிவி காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரைக்கும் நம்ம டிவியை பார்த்து கொண்டிருந்தால் அது ஒரு நாள் வெடித்து
உயிர் சேதங்கள் ஏற்படும். அப்படியாகத்தான் இன்னைக்கு அநேக இடங்களில் செல்போன் மூலமாக இன்னைக்கு அதை வெடித்து உயிர் சேதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கண்கள் போகிறது, காதுகள் போகிறது. தேவையில்லாத அது மீது வைத்த நேசம் இன்னைக்கு உயிரை பறிக்கிறது. யாரு மேல நேசம் வைத்தா நம்முடைய ஜீவன் அநேக நாட்களுக்கு வரும் என்று நம்ம அறிந்தும் அறியாதை போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாரைத்தான் நேசிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூறுவது போல ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்குள்ளாக அன்பாயிருங்கள். அந்த அன்புக்கு மேலாக உன் ஜீவனை விட ஆண்டு மேல அன்பும் நேசமும் இருக்கும் போதுதான் கர்த்தருக்கு நீ எப்படியா இருக்க முடியும்? சீஷனா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப நம்ம முழு பலத்தோடு அன்பு கூறுகிறோமா? முழு சரீரத்தோடு முழு சிந்தையோடு முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டோடு அன்பு கூறுகிறோமா? அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளான அன்பு, நம்முடைய முழுமையான நேசிப்பு யாரிடத்துல இருக்குது? அது கர்த்தரிடத்துலயா, அது தேவனிடத்துலயா? உங்களிடத்துல வந்து கேட்டா உங்களுக்கு யார் தான் முக்கியனா? உங்க உயிர் முக்கியம் நீங்க. ஆனா கர்த்தர் நான் என்றைக்கு ஆண்டவரை பொய்யல்ல, இது உண்மை. ஆண்டவர் நான் என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ அன்று முதல் இன்று வரைக்கும் எங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு சின்ன பிள்ளை பிடிக்குமா, பெரிய பிள்ளை பிடிக்குமா, பாஸ்டர் பிடிக்குமா? எனக்கு இயேசு தான் பிடிக்கும். அது இயேசு ஆவிக்குள்ள மாம்சம். மாம்சம் தானே இயேசு வந்தாரு நமக்காக. எப்படி மாம்சமா ஆவியா மரியாதை தான் இயேசு வந்தாரு. அப்ப மாம்சமாகிய மாம்சத்திலும் எனக்கு இயேசு தான், ஆவியிலும் இயேசு தான். இயேசு இயேசு என் வாழ்க்கை முழுவதும் இயேசு தான். அதுக்கப்புறம் தான் பிறகு எல்லாமே. உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், உங்களுடைய நேசம் யாரு மேல இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல மட்டும்தான். அப்படி இருக்கப்படும் போதுதான் நீங்க முழுமையான கிறிஸ்தவர்கள் என்று உங்களுடைய நேசிப்பை கர்த்தர் பார்த்து பார்த்து அளவில்லாமல் அவருக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாய் அது ஆசீர்வாதமாக மாறும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், பேதுரு தன் வீட்டின் மேல் சிந்தையாயிருந்தான். ஹல்லேலூயா. பேதுரு எப்படியா இருந்தான்? தன்னுடைய குடும்பத்தின் மீது, வீட்டின் மீது, மனைவி, பிள்ளைகள், மாமியார், மாமனார், மைத்தனர், மச்சினர் என்று சொல்லி அவர்கள் வீட்டின் மேல் சிந்தையா இருந்தான். ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்தான். பிறகு மனம் திரும்பினான். மீண்டும் சொல்லுகிறேன், பேதுரு தன் வீட்டின் மேல் சிந்தையா இருந்தான், ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்தான், பிறகு மனம் திரும்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3, 15, 16, 17. யோவான் 21. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமானது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலியோ நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலுவும் செபதேலுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருந்த போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அப்படி நிறுத்துங்க. பேதுரு என்ன செய்தான்? ஆண்டவர் மரிக்கும் முன்பதாக எத்தனை முறை மறுதலித்தான்? 7 முறையா? 3 முறை. 3 முறை. எப்படி மறுதலித்தான்? ஆண்டவரை நேசிக்கிறா கேட்கும் போது, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் மரிக்கும் முன்பதாகவே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று. ஆனா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகும் காட்சி கொடுத்தும் அதை தெரிந்தும் பேதுரு என்ன செய்தான்? ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்யாம தன் வீட்டில் மேல கவனம் சிந்தை இருந்தபடியால் மீண்டும் மீன்களை பிடிக்கும்படியாக புறப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படவில போகப்படும் போது இயேசு காட்சி கூட தெரியல, யாரும் தெரியாத போறாங்க. வாசிங்க. அப்போ அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் ஒரு மீனும் பிடிக்கவில்லை. பாத்தீங்கன்னா ஒரு மீனும் பிடிக்கல. ஆண்டு சொன்ன வேலை என்ன? ஆத்துமாக்களை பிடி, என் சபையாகிய மக்களை மேய்ப்பாயாக சொன்னார். ஆனா அதை விட்டுட்டு அவர் தன்னலம் பிறநலம் நோக்காமல் தன்னலமாக வீட்டின் காரியத்துக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக மீன்களை பிடிக்கும்படியாக கடந்து போனபடியால் ஒரு மீனும் அகப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், ஆலயத்துக்கு வராமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் காணப்படும். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையா, உங்கள் குடும்பம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நிச்சயமாகவே நீ ஊழியம் செய்யத்தான் வேண்டும். உனக்கு எப்படி ஒரு ஆத்மா தேவைப்பட்டு உன் இருளான கண்களை, எப்படி குருடான கண்களை ஆண்டவர் அதை மாற்றி எடுத்து உருளான எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றியது போல இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். இதை பேதுரு செய்யாதபடியால் மீண்டும் சுயமாக தன்னலன் பிறநலன் நோக்காமல் தன்னலமாய் போனதுனால ஒரு மீனும் அகப்படவில்லை. நம்ம தொழில் செய்வோம், நம்ம எதோ பண்ண நினைப்போம், ஆனா அது நடக்கவே நடக்காது. நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது, ஆத்மா பாரம் உனக்குள் வரும்போது, நீ கேட்காதவே கர்த்தர் சொல்றாரே, இமையிலும் சரி மறுமையிலும் பலன் உண்டு. அது எங்க இருந்து வரும்? பூமியிலிருந்து அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே அது உனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். அடுத்தது, அப்பொழுது அவர்கள், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டபடினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீனுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதை, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்த வலை கிழியவில்லை. கரங்களை தட்டி, ஒரு கைகளை தட்டி மீன் அல்ல. பேதுரு என்ன செய்தான்? 153 பின்மாற்றம் அடைந்து தன் குடும்பத்துக்காக அவன் பிழைக்க போனான். ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா கர்த்தர் அதிகாலையிலே காட்சி கொடுத்து அவர்களோடு கூட போய் வலையை இங்கே போடுங்க என்று சொன்ன மாத்திரத்தை வலையை போடப்பட்டான். எத்தனை மீன்? 153. சின்ன மீன் அல்ல, பெரிய மீன். பெரிய மீன்களிலே பெரிய மீனை அதிகமாய் பிடித்தான் என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில மீனாகிய ஆத்துமாக்களை பிடிப்பது உங்க வேலை. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட சொல்வது, இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் எங்க பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், மனைவி கணவனாரை வெட்டுவது, கணவன் மனைவி வெட்டுவது, இப்படியாக எங்க பார்த்தாலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சுவிசேஷம் யாரு சொல்லக்கூடும்? நீங்கள் சொன்னால் தானே அவர்கள் மனமாற முடியும். அவர்கள் உங்களைப் போல ஆலயத்துக்குள் வர முடியும். ஆண்டு நம்முடைய பாவங்களை சாபங்களை தீர்த்தது போல இன்னைக்கு பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு யாரு சொல்லக்கூடும்? நீங்களும் நானும் தான். ஒரு கரங்களை தட்டினா ஓசை வருமா? எல்லாம் கையை தட்டுங்க பாப்போம். கைகளை தட்டி சத்தமா சத்தமா. அப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து தட்டினா தானே இவ்வளோ பெரிய சவுண்ட் வருது. நானும் பாசம் தட்ட சவுண்ட் வருமா? வருதா? வரலையே. அப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து உழைத்தால் தானே. வேலை செய்கிறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். அந்த 1 மணி நேரம் கர்த்தருக்காக சுவிசேஷ பணி செய்கிறோமா? கர்த்தரை பத்தி மற்றவர்கள் சொல்லுகிறோமா? இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் தீயிலே செத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு பஞ்சாப், நேபாள் என்று சொல்லி மழையிலும் குண்டு வெடிப்பிலும் இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நம்ம செபிக்கிறோமா? தன்னலம், சுயநலம், சுயமலம், தான் குடும்பம் சாப்பிட்டால் போதும், தான் குடும்பம் தூங்கினால் போதும் என்று இப்படியாக இருக்கிறோமே தவிர அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை யாரு காப்பாற்றக்கூடும்? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி மனம் திரும்ப முடியும்? முடியவே முடியாது. கர்த்தர் பேதுரு அழைத்தார். அவன் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்தாலும் கர்த்தர் விடவில்லை. ஏனென்றால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பிடிக்கத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்று ஆண்டவர் தேடி வந்தபடியால் வலைகளை போட்டான். அநேக மீன்களை பிடித்து சாப்பிட்டு, வாசிக்க கேட்போம். 15
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு நிறுத்துங்க. அன்பு சகோதரியே, நீ ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவரை நேசிக்கிறாயா? அன்பு சகோதரே, அன்பு சீமோன் ஆகிய மார்க்கே, அன்பு சீமோன் ஆகிய டேவிட்டே, அன்பு சீமோன் ஆகிய ஐசக், அன்பு சீமோன் ஆகிய டார்வினே, அன்பு சகோதரியாகிய சுமித்ராவே, எப்சிபாவே, நான்சி, இப்படியாக ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உங்கள் இடத்துல கூப்பிடுகிறார். அன்பு சகோதரியே, என்னை நேசிக்கிறாயா என்று ஒரு முறை கேட்டது, இருமுறை கேட்டது அவருடைய அன்பு. மூன்றாவது முறை கேட்பது என்னவாக இருந்தது? அவருடைய நேசம். வாசி கேட்போம். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். 16ஆம் வசனம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப பேதுருவை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. என் ஆடுகள் அழியாதபடிக்கு என் சபையாக ஆடுகளை மேய்ப்பாயாக. என் அன்பு சகோதரி, சகோதரி, நீங்க யாரை மேய்க்க வேண்டும்? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மேய்க்கும்படியாக யாரிடத்தில் கர்த்தர் வந்தார்? இயேசு பேதுருவை நோக்கி வந்தார். அப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களிடத்துல பேசுவது, நீங்க எதை மேய்க்க வேண்டும்? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மேய்ப்பது. உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நம்ம ரொம்ப தூரம் போய் சொல்ல வேண்டாம். நம்ம பகுதியில, நம்ம பக்கத்தை விடு, நம்ம சித்தி, நம்ம பெரியம்மா, நம்ம மாமி என்று சொல்லி நம்ம சொந்தங்களுக்கு முதலாவது நம்முடைய சுவிசேஷம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் உலகமெங்கும் செல்லாவிட்டாலும் நம்முடைய கிராமங்களிலே இருக்கிற, நம்முடைய பட்டணங்களில் இருக்கிற மக்களுக்கு நம்முடைய ஆண்டோட சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மூப்பராக இருக்கிறோம், தலைவராக இருக்கிறோம், செல்லிடராக இருக்கிறோம், இப்படியாக பொறுப்புகளை வைத்து இருக்கிறோமே தவிர ஊழியம் செய்வதில் மெத்தனமா இருக்கிறோம், ஊழியம் செய்வதில் நிர்வாகம் இல்லாம இருக்கிறோம், ஊழியம் செய்வதில் சோம்பேறியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? நாங்க போகிறோம், சொந்த இடத்துல கனம் கிடையாது, மற்ற கிராமங்களுக்கு செல்கிறோம், சுவிசேஷத்தை கொடுங்க, பிரதியை கொடுங்க, கொண்டு போய் நாங்க சொல்லுகிறோம். வாங்க போதக, நாங்க எங்க போகணும், என்ன செய்ய, நீங்க வந்து கேட்க வேண்டும். நாங்கள் இருவர் மாத்திரம் உழைத்தால் ஆத்துமாக்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிக்க வேண்டும். அவனை மிதித்து சாம்பலாக்கி இயேசுவின் நாமத்தினால அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்ப்பதே நம்முடைய கடமை. நம்ம யாரு? நம்ம பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, மற்றவர்களுக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டாம். பேதுரு யாருக்காக ஊழியம் செய்தார்? கர்த்தருக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்தபடியால் அவர் பேதுரு இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் எப்படியாக பின்மாற்றம் அடைந்து ஆண்டவர் மீண்டும் அவரை விடாதபடிக்கு பிடித்தபடியால் கர்த்தருடைய அருமை பெருமைகளை, அற்புதங்களை எங்கும் எங்கும் சொல்லி அவர் தலைகீழாக சிலுவையில் அடைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவரை சிலுவையில் அடைக்கும் போது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, என்னை இயேசுவை போல ஸ்ட்ரெயிட்டா நீங்க சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக அறிங்க. ஏன்னா அவருக்கு நான் தகுதி அல்லாதவன், நான் தகுதியற்றவன், நான் அவரை மறுதளித்தவன், அவருக்கு நான் பாத்திரன் அல்ல. அவரை சிலுவையில் அறைந்தது போல என்ன நீங்க அப்படி அறையாமல் தலைகீழா என்ன அறையுங்கள் என்று சொல்லி அவங்க மனைவியும் தலைகீழாக அறையப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. பேதுரு மனைவியும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக பார்த்தீங்கன்னா பேதுருவை தலைகீழாக அடிக்கப்பட்டார்கள் சிலுவையில. ஆனா பேதுருடைய, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பேதுருடைய மனைவியே நிர்வாணமாக தலைகீழாக அடிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நாட்களிலே கர்த்தருக்காக அவர்கள் எவ்வளவு விதைத்திருக்கிறார்கள். உயிரியம் கொடுத்தது மாத்திரமல்ல, நிர்வாணமாக தன் ஜீவனை சிலுவையிலே அவமானம், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை பிரச்சனைகள், இதை எல்லாவற்றையும் அவங்க அனுபவித்து எப்படியாக ஒரு நிர்வாணமாக அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் பேதுரு மனைவி. அப்ப நம்ம செய்கிற ஊழியம் எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம லைஃப் ஸ்டைலா வரோம்,
லைஃப் ஸ்டைலாக போகிறோம். கர்த்தருக்காக எதை விதைக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுது என்ன? உன் பொண்டை கொடு, சொத்தை கொடு, பொருளை கொடு கேட்கல. நீ சம்பாதிக்கிற பணத்தில் உண்மையே தசமா கொடு, அது போதும். மீத கொடுப்பது அது உன்னோட பிரியம். ஆனால் கர்த்தருக்காக நீ ஊழியம் செய். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆழைத்து கொண்டு வா. இதை தான் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபையிலும், விசேஷமாக நம்முடைய திருச்சபையில பேசுவது பைபிள் ஸ்டடி, வார்த்தை அதிகமாக போய்கொண்டு இருக்கிறபடியால் அநேக பிரச்சனைகள், வேதனைகள் என்ன வந்தாலும் நம்ம ஒரு நாளும் ஒரு காலம் கர்த்தரை விட்டு பிரியாதபடிக்கு கர்த்தருக்காக எப்போது இரத்த சாட்சியா மறிக்கணுமே தவிர அவரை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? பேதுருவை போல நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, படிப்பு, கல்யாணம், பீஸ் கட்டணும், அதை கட்டணும், இப்படியாக தான் நம்ம போய்கொண்டு இருக்குமே தவிர பேதுரு மனைவியை போல, பேதுரை போல நம்ம சிலுவையில் அரைக்கப்பட சொல்லி ஆண்டவர் ஊழியம் செய்யுங்க. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. அந்த ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சதுன்னா அது உனக்கு நன்மை. பரலோகத்தை ஜீவ புத்தகத்துல இவர்கள் மூலமாக இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது என்று கர்த்தர் தான் எழுதப்பட்டதுனால அங்க உனக்கு நித்திய ஜீவன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அவருடைய கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேரோட கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் ஊழியம் நம்ம இப்படி செய்யறோம்? வரும் நாத்திக்கும் ஒரு நாள் வந்து போறது, அவ்வளவுதான். அதுவும் கொஞ்சம் மணி நேரமானாலும் நமக்கு பிடிக்கல, சீக்கிரம் முடிக்கணும் பாக்குறோம். ஆனா ஸ்கூல்ல 8 மணி நேரம் இருக்கிறோம், வேலை ஸ்தலங்கள்ல 8 மணி நேரம் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு போனா 8 மணி நேரம் இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல 3 மணி நேரம் இருப்பதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியாக அதெல்லாம் நம்முடைய காலங்கள் மாற வேண்டும், நேரங்கள் போக வேண்டும். ஆணுடைய அன்பிலே நேசத்துல வளர வளர, ஜெபத்துல வளர்ந்து நம்ம கண்ணி கொடுக்கும் போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையை கர்த்தர் அவர் பார்த்துக் கொள்வார். இமையிலும் சரி மறுமையிலும். யோபு எல்லாவற்றையும் கர்த்தருக்காக இழந்த போது கர்த்தரை ஒரு காலம் தூசிக்காதபடிக்கு அவருடைய சமூகத்துல மற்றவர்களுக்காக ஜெபித்தபடியால் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பானதை கொடுத்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரி கர்த்தர் நிச்சயமாகவே ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரே ஒரு காரியம் தான் ஆத்தும பாரம் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தன்னலம் நோக்காமல் பிற நலம் நோக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வாசி கேட்போம். மத்தேயு 19:27. அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, நாங்கள் இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றும்படி. பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நாங்க உங்க பின்னாடி வந்தா என்ன கிடைக்கணும்? அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசி கேட்போம். அப்போது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அடுத்த வசனம். அதற்கு மறுஜென்மத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருக்க என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு கேட்கிறார்ல, உங்க பின்னே வந்தா என்ன கிடைக்கணும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் நம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் எங்க வீற்றிருப்பீங்க? பரலோக சிங்காசனத்துல. அது எப்படி நமக்கு கிடைக்கும்? ஊழியம் செய்யாமல், ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், ஆலயத்துக்கு சரியா வராமல் இப்படியாக இருந்தா நம்ம ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு எப்படி போக முடியும்? ஒரு உயர்வான படிப்புக்கு போகிறோம்னா ஒரு புக்கை படிச்சு முடிக்கணும். ஒரு கலெக்டர் படிக்கணும்னா, ஒரு டாக்டர் படிக்கணும்னா இவ்வளோ பெரிய புக்கை படிச்சாதான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போக முடியும். அப்ப எத்தனை பேர் இந்த வேதாகமத்தை ஃபுல்லா முடிச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு வருஷம் விசுவாசி அல்ல, எல்லாமே 5, 10, 15, 20, 30 இப்படியாக தான் இருக்கிறோமே தவிர இந்த வேதாகமத்தை ஒரு முறை முழுமையாக படித்திருக்கிறோமா? பழைய ஏற்பாடு,
புதிய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடு முழுமையாக படிச்சிருக்கிறோமா? யாராவது சொல்ல முடியுமா? இது எவ்வளோ அவமானக்குரிய விஷயம். புதிய ஏற்பாடு படிச்சிருக்கோம், ஆனால் பழைய ஏற்பாடு இன்னும் முடிக்கல. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளையும் சரி, பெற்றோராக நீங்களும் பைபிளை நேரத்துக்கு நீங்கள் படித்து முடிக்க வேண்டும். இந்த வருஷத்துக்குள்ளாக போட்டி எப்படியா நான் படிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா எப்படி நம்ம படிக்கிறோம் வேதாகமத்தை? இந்தில் இருக்கும்போது குங்கும புக்கம் படிப்போம், ஆமாம்ல, ஞாபகம் இருக்கா? குங்கும புக்கம், அப்புறம் விகடன், இந்த மாதிரிலாம் படிப்போம். எப்போ? இந்தில் இருக்கும்போது. ஆனால் கர்த்தருக்குள் வந்தபடியால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சய விடுதலை எதிலே உண்டு? தேவனுடைய பெட்டகமாகிய சத்தியமாகிய வேத வசனம் மட்டும்தான். ஹல்லேலூயா. நம் ஜீவனை காப்பதும் சரி, நம் ஜீவனை மறு ஜென்மத்தில் பிறக்க செய்வதும் எல்லாமே தேவனுடைய வார்த்தை மட்டுமே தவிர வேற ஒன்றும் அதுக்கு நிகர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இங்கு நம்ம மனைவியும் சரி, சகோதரியும் சரி, தன் ஜீவனை காட்டிலும் நீர் என்னை நேசிக்கிறாய் என்று பேதுரை பார்த்து கர்த்தர் கேட்கும்போது, ஆமாண்டவரே நான் அவனை நேசிக்கின்ற சொல்லி பேதுரு என்ன செய்தான்? எல்லாவற்றை விட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக அவரும் மனைவியும் மரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. நீங்க மறைச்சா உங்க முகத்தை நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? சொல்லுங்க. எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. சொல்லுங்க. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? ஹல்லேலூயா. நம்ம எங்கேயும் ஓட முடியாது. யோனா என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை செய்யாமல் தர்ஷீசுக்கு போனார். ஆனால் கர்த்தரை விடவில்லை. மீனை கொண்டு 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்து பிறகு வெளியே வந்தவுடனே யோனா என்ன செய்தார்? மீண்டும் ஆண்டு கொடுத்த அந்த ஊழியத்தை போய் செய்தபடியால் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 1,20,000 பேர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த 1,20,000 பேர் கர்த்தர் யாரை கொண்டு ரட்சிக்க செய்தார்? யோனாவை கொண்டு. அப்ப உங்களை கொண்டு எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும்? பேதுருவை கொண்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? அப்படியாக நம்ம அநேகரை என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தல ஊழியங்களை அடிப்படையாக கொண்டு சுவிசேஷ ஊழியம் மற்றும் சீஷ சுவத்தை உள்ளடக்கி தென்சென்னை, மத்திய சென்னை மையங்களில் முழுவதும் நம் சபைகளை சாவிப்பது மாத்திரமல்ல, கிருபை உள்ளவர்களை அடையாளம் கொண்டு தேர்ந்தெடுத்து போதித்து தேவனாயத்தை ஊழியத்துக்கு அனுப்பி தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவது. சிறு குழு சபைகளை, சிறு குழு அடிப்படையில் சபைகளை ஸ்தாபித்தல். ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாற வேண்டும்? ஊழியம் செய்கிற வாழ்க்கையாய் மாறும்போது
கர்த்தர் உங்களை அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்கு உங்களை பாத்திரமாக வைத்திருப்பார். இங்கே கேட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்க என் அன்பு சகோதரியே, நீ யாரை நேசித்து கொண்டிருக்கிறாய்? சற்று சிந்தித்து பாருங்க. நீங்க யாரு மேல பைத்தியமா இருக்கிறீங்க? நீங்க யாரு மேல அளவுக்கு மீறி அன்பு வைத்திருக்கிறீங்க? அதுல இருந்து வெளியே வந்து கர்த்தரிடத்துல மாத்திரம் நீங்க அதிகமான அன்பு வைக்கும் போது உங்களோட உயர்வுகள், உங்களுடைய எல்லா வித காரியங்கள், இன்னைக்கு அம்மா தெய்வமா இருக்கிறாங்க, கணவன் தெய்வமா இருக்கிறாங்க, அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு, நண்பர்கள் சொல்லுவது வேத வாக்கு, யாரு என்ன சொன்னாலும் அது வேத வாக்கா எடுத்துக்கொள்கிறவே தவிர சத்தியத்தை வேத வாக்கா சொல்லுகிறத நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 28, 29. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்க கேட்போம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, நீங்களாம் யாரு? தேவன் சம்பாதித்த, அதுவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதித்த நமது சபையின் மேய்ப்பர்களுக்கு பரிசுத்த ஆவியின்படி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கெல்லாம் தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிக்கலாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு கதை நல்லா கவனிப்பீங்கல்ல. அந்த கதையில வந்து ஒரு தவளை, ஒரு தேளு. தவளைக்கு நீச்சல் தெரியுமா? சொல்லுங்க. தவளைக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ தவளை வந்து ஜாலியா ஆத்துல குளிக்கிறதுக்காக அது கிளம்பிச்சு. அப்படியே கூட அவங்க ஃப்ரெண்டு யாரு? தேளு வராரு. தவளையே என்னால நீச்சல் அடிக்க முடியாது, உனக்கு நீச்சல் தெரியும், அதனால நீ என்னை கரையோரமா கொண்டு போய் விடுறியான்னு. உடனே தவளை யோசிக்குது, இது கொட்டுதாச்சே, இது தேளு எப்படி கொட்டும்? இது கொட்டிச்சு நம்ம செத்துருவோமே, இதை ஏத்தக்கூடாது. நோ 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 நோ, நான் உன்னை ஏத்த மாட்டேன். வை, ஏன் என்னை ஏத்த மாட்டேன்? நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு தானே, நீ நானும் இப்படிலாம் பழகணும், நீ நானும் ஒரே தட்டில் சாப்பிட்டோமே, நீ நானும் எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் வந்தோம், என்னை போய் ஏத்தின்னு போக மாட்டேன்றியே, என்னை கரையோரமா விட்டுரு. அப்படியா, சரி நண்பன் கேட்குறான்னு சொல்லி என்ன செஞ்சது தவளை? என் முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் கரையை சேர்த்துறேன்னு ஏத்தின்னு போகுது. பாதி வழி போனோடனே தண்ணி அப்படி தழும்புது. உடனே தேளு பயப்படுது. தேளை நீ ஏன் பயப்படுற? எனக்கு நீச்சல் தெரியும், நான் உன்னை கண்டிப்பா பத்திரமா கொண்டு போய் கரையில சேர்க்கிறேன்னு. கொஞ்சம் தூரம் தான், கரை வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் தான். அது போகிறதுக்குள்ள தேளு பண்ணிச்சு பாருங்க, ஒரே கொட்டிச்சு. யாருக்கு மேல? தவளை மேல தேளு கொட்டிச்சு. உடனே தேளு யாரு? தவளை கோலம். என்ன தேளை இப்படி பண்ணிட்ட? கொட்ட மாட்டேன்னு சொல்லி தானே வந்த, இப்ப நானும் சாக போறேன், நீயே சாக போறியே, இப்படி முட்டாத்தனை பண்ணிட்டியே. இல்ல தவளை, நான் கொட்டணும்னா கொட்டல, என்னோட சுவாபம். ஹல்லேலூயா. நான் கொட்டணும்னு கொட்டல. தேளு சொன்ன பதில், நான் உன்னை கொட்டணும்னு கொட்டல, என்னோட சுவாபமா, நான் என்ன பண்றது? நான் கோவப்படணும்னு படல, சொல்லுவோம் இதை செய்யணும்னு செய்யலன்னு. அப்படியாக மிக சபையில ஒருவருக்குள்ளாக மிக மிக கவனம் தேவை. ஹல்லேலூயா, ஆமே. மிக மிக கவனம் தேவை. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது, யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கிறது. இவங்க சொன்னா கேட்குது, அவங்களோட வாழ்க்கை எப்படி, அவங்க பரிசுத்த வாழ்க்கை எப்படி, அவங்க ஜெபிக்கிறவங்களா, இதெல்லாம் எதுவுமே தெரியாம அவங்க எது சொன்னாலும் கேட்கறது. அப்படி இல்லாதபடிக்கு, நீங்க தவளை போல மாறாதபடிக்கு, நீங்க தேளை போல கொட்டாதபடிக்கு, தவளை போல மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஓநாய்கள் வரும், பேய்கள் வரும், தேளுகள் வரும், என்ன வந்தாலும் அது எல்லாவற்றையும் மிதித்து சாம்பலாக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். நான் போன பின்பு மந்தையை நீங்கள் தப்ப விடாதபடிக்கு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அடுத்த வசனம், உங்களில் சிலர் எழும்பி
சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்துக்கு தான் இந்த கதை பொருந்துச்சா? இந்த வசனத்துக்கு தேல் தவளை கதை பொருந்துச்சா? எப்படி உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசிகளாகி நீங்க ஒவ்வொரும் மிக 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 கவனமா செயல்பட வேண்டும். யார் எதை சொன்னாலும் அதை நம்பாதபடிக்கு ஆலயத்துக்கு வருகிறோமா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, என்ன போதிக்கப்படுகிறது, அதை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். நம் என்ன செய்யக்கூடாது? தேளுடைய சுவாபம் கொட்டுறது, அந்த மாதிரி நம்ம பொட்டுகளை வாங்கி கொண்டு நம்முடைய ஜீவன் சாகாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்க சபையை விட்டு பிரிப்பார்கள், சபையை விட்டு பின்பாட்டுக்கு அடைவார்கள். அதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அப்படியாக நம்ம மிக மிக ஜாக்கிரதையா கவனமா இருந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள நமக்கு எப்போது இங்க மாத்திரமல்ல, நீங்க பள்ளிகளை போகிறவங்க இருந்தாலும் சரி, காலேஜ் வேலை செலவுகள் எந்த இடமாக இருந்தாலும் நம்முடைய நாவுகளும் எல்லாவற்றையும் நம்ம கவனமா இருந்து செயல்படணும். விசேஷமாக வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், கண்ணுமணி யாராக இருந்தாலும் மிக மிக ஆணுடைய வார்த்தையில கவனமா நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மிக கவனமா இருந்து கர்த்தருடைய பணியை செய்யும் போது அதுக்கேத்த பலன் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? நம்ம பேதுரு தன் வீட்டின் மேல் சிந்தையா இருந்தான், ஆண்டவரை விட்டு மறுதலித்தான், மீண்டும் மனம் திரும்பினான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வசனங்கள் நிறைய இருக்குது, வாசிக்கணும். 2வது பாயிண்ட்டுக்கு போனோம், எழுதி கொள்ளுங்க. மேத்யூ 10:27, அடுத்தது மேத்யூ 4:20, லூக்கா 5:10, ரோமர் 5:3, மேத்யூ 16:24. இந்த வீட்டில் போய் நீங்க வாசிங்க. 2வது காரியம் நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் நேசகுமாரனை ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக. தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி கேட்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1, 2, 3, 12. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், ஆபிரகாம் பத்தி எனக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்ப வாக்கு பண்ணினார்? 75 வயசு. எப்ப பிள்ளையை கொடுத்தார்? 100 வயசுல. அப்ப ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனா பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம எல்லாம் மரித்தா எங்க போவோம்? ஆபிரகாமுடைய மடிக்கு தான் நம்ம போவோம். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய மகிமை! ஆபிரகாம் பூமியிலே கர்த்தருக்கு விசுவாசமா இருந்தபடியால், அவன் காத்திருந்தபடியால் ஆபிரகாமுக்கு 75 வயதுல வாக்கு பண்ணினார். 100வது வயதில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை புத்திர சுவீகார பாத்திரத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன கேட்கிறார்? எனக்கு பலியிடு. நம்ம பலியிட முடியுமா? சொல்லுங்க. நம்மளோட பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒரு நாள் அனுப்புறதுக்கே கஷ்டப்படுறோம், சபையில பெருக்க சொல்றதுக்கே கஷ்டப்படுறோம். சின்ன பிள்ளைங்கள வேலை வாங்க சொன்னாலே பெற்றோருக்கு எங்கேயும் முகம் போகுது. வீடு பெருக்குமானா, சபையை தொடைமானா, அப்ப சபை வேலைகளை செய்யறதுக்கே நம்மளால முடியலையே. அப்ப நம்மளோட பிள்ளையை எப்படி கர்த்தர் கேட்ட ஒப்பு கொடுப்போம் பலியாக? ஆனா ஆபிரகாம் கர்த்தர் கேட்டதை அவர் ஒப்பு கொடுத்தார். வாசி கேட்போம். எப்படி எனில், அவரை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அவனை கொண்டு அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுகிற மலைக்கு, எந்த மலை? மோரியா மலை. ஹல்லேலூயா. மோரியா மலைக்கு சென்று அங்கே உன்னோ மகன், ஒரே தேவ புத்திரனும் ஏக சூதனமாகிய ஒரே புத்திரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஊழியமும் செய்ய மாட்டோம்,
கர்த்தருக்கும் கொடுக்க மாட்டோம். கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுப்பார், நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுப்பார், தவிர நம்ம அவருக்காக எதை செய்ய மாட்டோம். ஆனா ஆபிரகாம் கொடுத்த பிள்ளையை திருப்பி கேட்ட பொழுது அவர் ஒன்று பேசாமல் கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யணும். அவர் அடியான் அப்படின்னு அவர் கொண்டு போகிற மலைக்கு வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுத மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தன்னை குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று குமாரன் ஈசாக்கு கேட்டான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிகளை ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை விட்டும்படியாக தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆபிரகாம் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு கட்டைகளோடு நெருப்போடு போய் படுக்க வச்சுட்டாரு. கத்திய வைக்க போறாரு. எத்தனை முறை ஆண்டவர் கூப்பிட்டாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையின் மேல் உன் கையை போடாதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. அவனுக்கு ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் செய்ய. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக ஆபிரகாம் மகனை விட 75 வயசுல வாக்கு பண்ணி 100 வயசுல தன் கொடுத்த அந்த மகனை கேட்கும் போது, அப்ப தன் மகனை விட ஆபிரகாம் யாரை நேசித்தார்? தேவனை நேசித்தபடியால் கர்த்தர் கேட்டதை அவர் அப்படியே கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சோதித்தறிந்து, என் மகனே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே. அதற்கென்று ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டார்கள். ஹல்லேலூயா. 17 வாசி கேட்போம். 16 பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சூதன் ஒரே குமாரன் அவன் மூலமாக தான் சந்ததி, அந்த சந்ததி என்று நீ பாராமல், ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏக சூதன் என்று கூட பாராமல் அந்த வயதான முதிர் வயதில கொடுத்த அந்த பிள்ளையாண்டனை கொண்டு போய் பலியிடும்படியாக போனபடியால், அந்த பிள்ளையை விட எனக்கு தேவன் தான் முக்கியம் என்று போனபடியால் கர்த்தர் என்ன செய்தார்? அவன் நேசகுமார் என்று கூட நீ பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்களை காட்டிலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை காட்டிலும் நான் உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன். அதுதான் அந்த சந்ததி. எது? யாக்கோபின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி மூலமாக யாக்கோபாக 24 கோத்திரங்கள் எங்கே இருக்கிறார்கள்? பரலோகத்துல ஜீவனுடைய வீற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம ஆபிரகாமை போல மனைவியை விட, ஜீவனை விட, நண்பனை விட, உலகத்தை விட, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட நீ கர்த்தரிடத்துல அதிகமான அன்பு நேசம் இருந்தால் நீ வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி பெருகும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆபிரகாம் போல மாற போகிறோம்? எத்தனை பேர் நம்ம பேதுருவை போல மாறி ஊழியம் செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக நம்முடைய நேசம், நம்முடைய அன்பு, நம்முடைய பாசம் எல்லாமே கர்த்தர் கர்த்தர் இயேசு இயேசு அப்படியாக இருக்கும்போது
உங்க வாழ்க்கை சூழ்நிலையை அவரே பார்த்து கொள்வார். உன் தேவைகளை அவரே அறிந்து கொள்வார். உன்னுடைய எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். உன்னுடைய வாழ்க்கை முழுதுமாக நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவரையே நீ தாவாரமாய் நீ தழுவி கொள்ளும் போது, கர்த்தரை என்ன செய்வார்? உன்னை ஏந்தி கொள்ளுவார். அவரே உன்னை காப்பாற்றுவார். அவரே உன்னை ஆதரிப்பார். உன்னை ஒருபோதும் மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு உயர்வுகளை எல்லாவற்றையும் அதிகமாய் தந்து வானத்தின் நட்சத்திரத்தை காட்டிலும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? நம்ம பேதுரு தன் வீட்டில் மேல் சிந்தியா இருந்தபடியா பின்மாற்றம் அடைந்து மீண்டும் மனம் திரும்பி கர்த்தருக்காக கணவன் மனைவியாக இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார்கள். இரண்டாவது, தேவன் ஆபிரகாமை நோக்கி ஈசாக்கு எனக்கு பலியிடுவாயாக. ஈசாக்கை மகனை விட கர்த்தர் என்ன செய்தார்? தன் தகப்பனிடத்தில் அன்பு வைத்தபடியால் ஒப்பு கொடுத்தபடியால் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படியாக இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னைக்கு கண்ணீரோடு கடனோடு பிரச்சனை நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரை மட்டும், உலகத்தை அல்ல, உலக பாசங்கள் அல்ல, ஆசை அல்ல, நீ கர்த்தரை மாத்திரம் எப்போதும், அவர் தான் என் மீட்சி, அவர் தான் என் மீட்பர், உயிரோடு இருக்கா, அவர் தான் என் பேச்சு மூச்சு, அவர் இல்லாம என் வாழ்க்கை இல்லவே இல்லை என்று நீங்கள் அப்படி கருதி வாழும் போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். இது உண்மை. ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் நிறைய அனுபவித்திருக்கேன். ஏன்னா நான் கிராமத்துக்கு வந்திருக்கேன் சென்னையில இருந்து. அப்ப இங்க பக்கம் ஏதாச்சும் ஒண்ணா நான் போய் பார்க்க முடியாது. போறதுக்கு 2 மணி இருக்கும். என் கூட அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, யாருமே கிடையாது. என்னிடத்துல இருப்பது இயேசு மட்டும்தான். அவர் தான் என் நண்பன், அவர் தான் என் தகப்பன், எல்லாமே அவர் தான். எங்க அம்மா வருவாங்க, வந்தா கூட ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சமைச்சு கொடுக்கணும். அண்ணி இறந்ததுனால இன்னொரு அண்ணி அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க ஒரு நைட் தங்கிட்டு மறுநாளே போயிடுவாங்க. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் கெஞ்சுவாங்க, ஐயா இருங்கன்னு. இருக்க மாட்டாங்க. நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு கர்த்தர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் என்னை பெற்றவங்க அவங்க ஒரு கருவிதான். ஆனா அதை விட தகப்பனாகிய இயேசுவின் அன்பு எனக்கு இருக்கிறபடியால் அந்த இயேசுவின் அன்பை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உங்களை தான் நான் மனசார சொல்றேன். உங்களை தான் என் சொந்தமாக, என் பந்தமாக, என் சகோதரியாக, என் சகோதராக உங்களே தான் நான் அன்பு பாராட்டுறேன். ஆனா நீங்க யாருமே அந்த அன்புக்கு இல்லை. நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய விசுவாசிக்கிட்ட என்னோட அன்பை காட்டுறேன். ஆனா அந்த அன்பு எனக்கு கிடைக்கல. நான் உங்ககிட்ட தெரியும் என்னை பத்தி. யார்கிட்ட நான் 1 ரூபாய் வாங்கியிருக்கிறேன்னா, உங்ககிட்ட ஒரு நகை வாங்கியிருக்கிறேன்னா, ஒரு பணம் வாங்கியிருப்பான், எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்க, நீ கர்த்தருக்கு கொடுக்குறியா, அது உனக்கு கர்த்தருக்கும். ஆனா உங்ககிட்ட நாங்க எதிர்பார்ப்பது உங்க அன்பை மட்டும்தான். அந்த அன்பு தேவனிடத்துல உண்மையா இருங்க. 2வது உங்க குடும்பத்துல பிள்ளைங்க எடுத்து அன்பாருங்க. 3வது சபை போதகர் குடும்பத்தோடு அன்பாருங்க. நிச்சயமாக உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை